இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் என்னடா மருமக உள்ள வரப்ப நிக்க சொல்லியிருக்க? மீனாட்சி, ரைட் லெக் ப்ளீஸ். ஆமா ஆமா, வலது கால் எடுத்து வச்சு வாமா. இதெல்லாம் நல்லா கவனி. சரியா இருக்க வேண்டிய நேரத்துல ஒழுங்கா இல்ல. ஏங்க, ஜீவா சொல்றதும் சரிதான். நான் மருமகளா வந்திருக்கிற வீட்டுக்கு என் தங்கச்சியும் மருமகளா வந்திருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இந்த வீட்டுக்கு நான் வரும்போது ஒரு பிரச்சனை ஆன மாதிரி அவ வரும்போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. இப்பதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, திரும்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? மருமக உள்ள வரட்டுமா? எஸ், இந்த வீட்டு மருமக உள்ள வரட்டும். வாமா. மீனாட்சி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் தடவையா நீ வாழ போற வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போற. வலது காலை எடுத்து வச்சு அந்த மீனாட்சி அம்மனை மனசுல நினைச்சு உள்ள வாமா. என் வீட்டு வாசப்படியில ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. செய்யறதெல்லாம் செஞ்சுபிட்டு என் வீட்டு தைரியம் இருந்தா என் வீட்டு வாசல்ல கால் எடுத்து வைப்ப. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பு பண்ணிட்டு தலை குனிஞ்சு நிக்கிற பொறுப்பு இல்லாத ஆம்பளைகளும் எல்லாத்தையுமே தப்பா கணக்கு போடுற நீங்களும் இருக்கிற வீட்டுக்குள்ள வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்ன யோசிக்கிற மீனாட்சி? அப்பதான் சொன்னாதான் வருவேன்னு. அப்பதான் சொல்லிருச்சே, அதான் தடை உத்தரவை எடுத்தாச்சுல்ல. இனிமேல இது உன் வீடு. அம்மா, உன் கோவம் எங்களுக்கு புரியுதுமா. இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி நடந்ததெல்லாம் மறந்துரு. வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. எது நம்ம வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில அதிகமா நடக்கும். அதனால நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காம வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா மீனாட்சி. கடவுள் இப்படி நடக்கணும்னு விதிச்சிருக்காருமா. அதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். நீ எதையும் யோசிக்காத மீனாட்சி, உள்ள வா. மீனாட்சி, பெரியவங்க எல்லாரும் சொல்றாங்க உள்ள வா தாயி. நான் வரமாட்டேன்னு சொன்னா யாரும் விட போறதில்ல. எல்லாரும் சேர்ந்து கம்பல் பண்ணி என்னை உள்ள வர வச்சிருவாங்க. அதுவும் இல்லாம இந்த சூழ்நிலையில என் அம்மா அனாவசியமா கவலைப்பட்டு அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்தாயிடக்கூடாது. அதனால இது அவங்க போக்கிலேயே போய் தான் சரி பண்ணணும்.